பக்தி உள்ள நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். 9/2/2025 இது என்ன விசேஷம் உங்களுக்கு தெரியுமா? துவாதசியும் திருவாதிரையும் வருது. துவாதசின்னா என்ன? ஏகாதசிக்கு விரதம் இருந்திருப்போம். துவாதசி அன்னைக்கு சீக்கிரம் சூரியோதயத்துக்கு முன்னாடியே சாப்பிடணும். அதுதான் விரதத்துக்கான மகிமை பலன். துவாதசி அன்னைக்கு காலையில அருமையான ஒரு சாப்பாடு, மோர் குழம்போட, நெல்லிக்காய் பச்சடியோட, அகத்திக்கீரையோட, நல்ல ஜீரகம் மிளகு சேர்த்த ரசமோட, ஒரு தயிர் கொஞ்சம் ஊற்றி அழகான ஒரு சாப்பாடு, கொஞ்சம் பாயசம், கொஞ்சம் வடை, தயிர் வடை, அப்படிதான் சாப்பிடணும். சாப்பிட்டாச்சு. காலங்காத்தால சூரியோதயத்துக்கு மேலே சாப்பிட்டாதான் ஏகாதசிக்கு விரதம் இருந்த பலன் துவாதசி அன்னைக்கு கிடைக்கிறதுக்கு பேர் பாரணன்னு சொல்லுவாங்க. துவாதசி அன்னைக்கு இப்படிதான் சாப்பிடணும். இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க? திருவாதிரை அன்னைக்கு. திருவாதிரை யாரோடது? சாக்ஷாத் அந்த ராமானுஜரோடது, குரு. அந்த குருவுக்கு நீங்க போய் நன்றி செலுத்த வேண்டும். இவ்வளவுலாம் எனக்கு, அதாவது குரு யாருக்கு தேவை? படிப்பு. குருங்கிறது படிப்பு, நல்லொழுக்கம், இதுக்கெல்லாம் குரு தேவை. ஒரு குரு இருந்தாதான் நம்மளால நல்லொழுக்கமா வாழ முடியும், பக்தியும் காமிக்க முடியும், படிக்கவும் முடியும். கரெக்டுங்களா? ஸ்கூலுக்கு எதுக்கு போறோம்? படிக்கவும் போறோம், டிசிப்ளின் கத்துக்கவும் போறோம். அங்க யார் இருக்கா? டீச்சர். டீச்சர் குரு. அவ்வளவுதானே. குருக்கெல்லாம் குரு யாரு? ராமானுஜர். அப்ப திருவாதிரை அன்னைக்கு நீங்க நேர ராமானுஜரை போய் தரிசனம் பண்ணிட்டு, இந்த ராமானுஜருக்கு அன்று அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்திலே சந்தனம் வாங்கி கொடுக்க வேண்டும். உங்க வீட்டுல குழந்தைகள் இருக்காங்க, அவங்க படிக்க மாட்டேன்றாங்க, ரொம்ப வாழுத்தனம் பண்றாங்க, அவங்க நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு முன்னேறி நல்ல வேலைக்கு போகணும், நல்ல அறிவு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நேர துவாதசியை முடிச்சுட்டு நேர கிளம்பி திருவாதிரைக்கான ராமானுஜரை போய், ராமானுஜர் கோவிலுக்கு போய், அங்க ராமானுஜர் இருக்கிற இடத்துல அந்த அபிஷேகம் நடக்கும். ராமானுஜர் கோவில் இருக்கும், சிலது பெருமாள் கோவிலே ராமானுஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகத்துல நீங்க கலந்துக்க வேணும். என்ன பண்ணும்? சந்தனம் வாங்கி கொடுக்க வேண்டும். சந்தனம் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்துல நீங்களும் கலந்துண்டு அங்கு கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு பருகி விட்டு உங்க வீட்டுக்கு ஒரு சிறிய பாட்டில வாங்கிட்டு வாங்க. உங்க வீட்டிலே படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த தீர்த்தத்தை கொடுங்க. ஏன்னா குருவோட கடாட்சம் நமக்கு இருந்தா படிப்பும் வரும், வியாதியும் விலகும், நல்லது நடக்கும், டிசிப்ளின் கத்துக்கலாம், முழுக்கம் கத்துக்கலாம். கரெக்டுங்களா? அதனாலதான் திருவாதிரைங்கிறது ராமானுஜருடைய நட்சத்திரம். நல்ல அருமையான ஒரு நட்சத்திரம் திருவாதிரை. அந்த குருக்கு நீங்க சமர்ப்பிக்க வேண்டியது சந்தனத்தை. எங்கள் வீட்டிலே ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை படிக்கணும், மேல் மேலும் முன்னேறணும், அதோடைய வாழ்க்கையை அதுவே டிசைட் பண்ணி நல்லா வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால், இந்த திருவாதிரை துவாதசியோடு கூடிய இந்த திருவாதிரைக்கு நீங்க ராமானுஜரை போய் சந்திச்சு, ராமானுஜர் கோவிலுக்கு சென்று ராமானுஜருக்கு சந்தனம் கண்டிப்பாக வாங்கி கொடுத்தால் உங்களுக்கு அந்த குருவுடைய கடாட்சம் கிடைக்கும். அடுத்த சொல்லலாம், நீங்க திருவாதிரை யாருக்கு விசேஷம்? ஆருத்ரா, நடராஜருக்கு விசேஷம். அந்த நடராஜர் கோயிலையும் நான் அபிஷேகம் நடக்குமே, அங்கேயும் நாங்க போலாமா? நடராஜருக்கு பால் வாங்கி கொடுங்க. நடராஜர் கோவில்ல பால் வாங்கி. எப்படி? உங்க வீட்டுல ஒரு பொண்ணு கர்நாடகத்துல கர்நாடக சங்கீதம் கத்துக்கிறா, டான்ஸ் ஆடுறா. எங்க வீட்டுல எங்க பொண்ணு பரதநாட்டியம் ஆடுறா. எங்க வீட்டுல எங்க பையன் வாய்ப்பாட்டு கத்துக்கிறான், வயலின் கத்துக்கிறான். இது மாதிரி இசைகள்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இசை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு இசைகள் கத்துக்கொள்கிறார்களோ, அவங்க மேலும் மேலும் அந்த இசையில நல்லா வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா, நடராஜருக்கு திருவாதிரை நட்சத்திர தன்னைக்கு நடராஜர் இருக்கிற கோவில்ல போய் பால் வாங்கி கொடுங்க. இல்ல நடராஜர் இல்ல, எங்க வீட்டுக்கிட்ட சிவன் கோவில் தான் இருக்குன்னா சிவனுக்கே வாங்கி கொடுங்க. தப்பே கிடையாது. திருவாதிரை நட்சத்திர தன்னைக்கு யார் யாரை பார்க்கணும்? நீங்க துவாதசியோட வரதுனால பெருமாள் கோவில போய் தீர்த்தம் வாங்கிட்டு துவாதசி பாரணம் முடிக்கணும். துவாதசி முடிச்சிடணும், ஏகாதசி விரதத்தை முடிச்சுட்டு துவாதசி சாப்பாடு சாப்பிடணும். அதுக்கு அடுத்தது ராமானுஜர் சன்னதிக்கு போய் ராமானுஜருக்கு அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி தரணும். இது எதுக்கு? படிப்புக்கும் தைரியத்துக்கும், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்கும். ரைட்டுங்களா? மூன்றாவது, நடராஜர் கோவில்ல போய் நடராஜர், உங்க சிவன் கோவிலே நடராஜர் இருக்காருன்னா அன்னைக்கு நடராஜருக்கு திருவாதிரைக்கு அபிஷேகம் பண்ணாங்கன்னா
நீங்க பால் வாங்கி கொடுக்கணும். ஒருவேளை நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணலைன்னா பரவாயில்ல, பால் வாங்கி கொடுங்க. மூன்றாவது, சிவபெருமான் நடராஜர் இல்ல, எங்க கோவில்ல சிவன் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னா அந்த சிவனுடைய அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க. பால் சேர்க்கிறாங்க சேர்க்கல, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் உங்களோட வேதம். ரைட்டுங்களா? வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பால் சேர்க்கலைனாலும் சாயங்காலம் நடக்கக்கூடிய அர்த்தஜாம பூஜைக்கு, பள்ளியற பூஜைக்கு அந்த பாலை வச்சுண்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஒன்ஸ் நம்ம கடவுளுக்கு வாங்கி கொடுத்துட்டா அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம வாங்கி கொடுத்தது கடவுளுக்கு கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். அவங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிப்பாங்க. ரைட்டுங்களா? இந்த விஷயத்தை நீங்க கரெக்டா இந்த துவாதசியோட கூடிய திருவாதிரைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பலன்கள் இருக்கு. நடராஜருக்கு எதுக்கு வாங்கி தரணும்? நாட்டியம் ஆடுகிறார்கள், கர்நாடிக் நிறைய பாடுறா, வயலின் வாசிக்கிறா, மிருதங்கம் வாசிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவங்க நல்லா மேன்மேலும் முன்னேறணும்னு நடராஜருக்கு பால் வாங்கி தரலாம். அப்படி இல்லாத பட்சத்துல சிவபெருமானுக்கு வாங்கி தரலாம். இத நீங்க இந்த துவாதசியில திருவாதிரை கூடி வரதுனால இந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. எனக்கு நம்பிக்கை இல்லை சார், நடக்கிறது தானா நடக்கணும், நடந்துட்டு போட்டு வாங்கி தராதீங்க. நம்பிக்கை இருக்கு சார், நான் செய்யறேன் சாமி, கண்டிப்பா நான் செய்வேன்னா செய்யுங்க. பெருமாளுடைய கடாட்சம், அதாவது சிவபெருமான், நடராஜ பெருமான், ராமானுஜ பெருமான், இவங்களுடைய கடாட்சம் எல்லாம் உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. செய்யறீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.